நாட்டுக்கோழி தாங்க வாங்கியிருக்கோம். நாட்டுக்கோழி வந்து பிரியாணி பாருங்க. அது சுட்டுதுனால எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க, நாட்டுக்கோழி பிரியாணியா நம்ம வீட்டுல. எண்ணெய் ஊத்திக்கலாம். நானா பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாம் போட்டுறேன். நான் அது கூட வெங்காயம், கொத்தமல்லி, புதினா போட்டுறேன். நான் வாண்ணா போனா கறி போட்டுடலாம். நானா 6 டம்ளர் தண்ணி ஊத்தி இல்ல கொதிச்சு நெருப்பு உள்ள அனல் அடிக்கும். அரிசி போட்டுடலாமா? கோழி பிரியாணி. நானா பிரியாணி ரெடிங்க. பிரியா இருக்கு. நானா சாப்பாடு நல்லா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ திறந்து உங்களுக்கு வரோம்.